ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போது தமிழ்நாட்டில் தாவா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக ஒரு வீடியோ அப்துல் பாசித் புகாரி இது சம்மந்தமாக போன வாரம் அது வந்து ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு அது பர்சனல் இஷ்யூ அப்படி இப்படின்னு போச்சு. இப்போ அது பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பேசு பொருளாக அது ஆயிடுச்சு. அது தாவா ரிலேட்டடாக நிறைய அது எஃபெக்ட் வந்து ஆயிருக்கு. அப்போது இது விஷயத்தில் பொதுவாக நான் எந்த ஒரு ட்ரெண்டிங் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் வந்து கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணுறது அல்லது ட்ரெண்டு போயிட்டுருக்கு அது வந்து நமக்கு வந்து வியூவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வீடியோ வந்து போடுறது கிடையாது. சரி, இப்போ எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து போய் சேரணும் யாராவது. ஏன்னா இப்போ எல்லாருமே அவர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற பட்சத்தில் அவங்களுடைய அந்த நலம் விரும்பிகள் யாராவது இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்த விஷயங்கள் அவருக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தால் அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து தாவாவுக்கும் பயன்படும், அவர் மூலமாக நடக்கக்கூடிய நற்பணிகளுக்கும் அது வந்து பயன்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது சொல்கிறேன். ஏன்னா அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏன்னா முதல்ல அவர் இன்ட்ரடக்ஷன் ஆனதே அவர் பாப்புலர் ஃபிகர், அவருக்கு தெரியாமல் யாருமே கிடையாது. பர்சனலாக சொல்கிறேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, சூப்பர் முஸ்லீமுக்கு அப்துல் பாசித் புகாரியின் மறுப்பு அப்படின்னு. ஒரு ஃபேன்மேடு வீடியோ. அது ஃபேன்மேட் ட்ரைலர்னு சொல்லி போடுவாங்க தெரியுமா? ரஜினியும் அர்னால்டும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்த மாதிரிங்கெல்லாம் விட்டுருவாங்க. ட்ரைலர் போட்டு அவன் பாட்டு அவன் தோன்றதெல்லாம் செய்வான். அந்த மாதிரி ஃபேன்மேடு போட்ட அவர் வந்து ஏதோ ஒரு ஆன்லைனில் வந்து தாயிக்கள் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறார். அது பேசும்போது சூப்பர் முஸ்லீமுக்கு மறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணி விட்டு தம்ப்நெயில் போட்டு விட்டு ஒரு வீடியோ பரப்பி விட்டாங்க. அவர் பேசுகிறது எனக்கு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க. அது பண்ணதில் என்னாச்சு, அந்த வீடியோ ஓரளவுக்கு அந்த டைமில் வியூவும் வாங்கியிருந்துச்சு. அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து அப்துல் பாசித் புகாரி வந்து விமர்சனம் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் வந்து அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எனக்கிட்ட ஃபோன் பண்ணி யார்ட்டையும் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அவருக்கும் நமக்கு தாவா ஃபீல்டு எடுத்தோம்னா பாப்புலாரிட்டின்னு சொல்கிறேன், அவர் பாப்புலாரிட்டியில் ரொம்ப பெரிய ஆள். அவர் வந்து அவருடைய ரீச் ஜாஸ்தி, அவர் வந்து அவருடைய லெவல் வந்து வேறு. அவர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் பேசலை, அவர் போடல, எனக்காக போடல. அது எனக்கு வீடியோ பார்க்கும்போது எனக்கே தெரியுது. அதை நானும் பெருசாக சரிக்கல. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு வீடியோ இருக்கிறது நானே பார்க்குறேன். அந்த வீடியோ நான் போடலைங்கன்னா எந்த வீடியோங்க அப்படின்னு இல்லை இந்த மாதிரி வீடியோ அப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அப்படி ஒரு வீடியோ சுற்றிட்டு இருக்குது. போய் கமெண்ட்ஸில் போய் பார்த்தா நிறைய வந்து அவரை விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அவர் பேசினார். நான் அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது ஒரு தடவை மட்டும்தான் அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் தான் கான்டாக்ட் பண்ணார், நான் கான்டாக்ட் பண்ணேன். இப்போ ஒட்டுமொத்தமாக நடந்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் வந்து இந்த கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே அது ஒரு புழக்கத்தை அரசல் புரசலாக இது வந்துட்டு இருந்துச்சு. இது பெருசாக யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. சரி, அது அவர் விவகாரம், அவர் என்னமோ பண்ணுவார். அப்புறம் அந்த லா காஃபே மேட்டர்லாம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இந்த ஜாஃபர் சாதிக் மேட்டர்லாம் வரும்போது, அமீர் மேட்டர் வரும்போது ஹோட்டல் அமௌண்ட் யாருது, அமீர் தான் இவர் தான் அதெல்லாம் சர்ச்சை ஆகும்போது அப்புறம் லீலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து போட்டான். இதெல்லாம் ஒரு கட்டம் வந்து அமுங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் இது பிரச்சனை வந்து வந்துருக்கு. இப்போ இதை வந்து எல்லாருமே வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நடந்தது என்ன, இவர் வாங்கினாரா இல்லையா, அது மோசடி நடந்துச்சா இல்லையா, இதெல்லாம் ஒரு பக்கம். நான் என்ன இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே நான் போகல. ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. இது அவங்க தான் முடிவு பண்ண முடியும், நம்ம முடிவு பண்ண முடியும். அதிலுடைய இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நடந்து முடிஞ்ச விஷயம் பொதுவாக 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம எப்படியா பார்க்கணும் அப்படின்னா, ஆலமே தஷ்ரியை வச்சு பார்க்கணும். ஷரியத்தை மேற்கொண்டு அல்லாஹ் நமக்கு விதித்த வரம்புகளை வச்சு பார்க்கணும். இது சரியா தப்பா, இது செய்யலாமா கூடாதா, இப்படி தான் முடிவு எடுக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கை கடந்து போயிடுச்சு பாரு. நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் ஷரியத்தின்படி பார்க்கணும், நமக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் ஆலமே தக்வீன் படி பார்க்கணும். அங்கேயும் ஷரியத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும், அது வேறு விஷயம். ஆனால் அதில் ஒரு படிப்பினையும் இருக்கும். ஏன்னா கடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை படிப்பினையாக எடுத்துக்கணும். அந்த இடத்துல போய் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அஸ்பாபுகளை கொண்டு பார்க்கக்கூடாது. இப்படி செஞ்சுருந்தா அப்படி ஆயிருக்கும், அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அங்கே பின்னாடி இருக்கிற எதுவுமே மாற்ற முடியாது, முன்னாடி இருக்கிற எதுவுமே நம்மளால் மாற்ற முடியும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். அப்போ பின்னாடி கடந்து போன விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து படிப்பினை தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி இவருடைய அந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சில ஆலமே தக்வீனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ சொல்கிறாங்க, நான் என் கவனத்துக்கு, ஏன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வேறு, நான் ஃபாலோ பண்ணுற அறிஞர்கள் வேறு, இவங்க இருப்பாங்க. நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காட்டி மாட்டேன். இந்த செட் ஆஃப் இருப்பாங்க. ஏன்னா இவரை விட இவருடைய உஸ்தாது யார், உமர் ஷரீஃப், அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் இவருடைய வீடியோக்கள் நம்ம வந்து அந்த டைமில் வந்து கவனத்தில் வரும், பெருசாக நம்மளை அது ஈர்க்காது, நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். அப்போ அந்த டைம்லேருந்து, ஆனால் இவர் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நினைக்கிறேன், 2010 இவருக்கு வந்து நல்ல செல்வாக்கு வந்து ஏற்படுத்தினா. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சொல்கிறாங்க மீடியாவில் இவர் தான் வந்து முதல்ல ஹிட் ஆனார். மீடியாவில் ஹிட் ஆனது, கிரவுண்டில் இல்லாமல் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் ஹிட் ஆனவர் இவர் தான்
அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய லெவலில் இளைஞர்களுக்கு வந்து இவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு. இவருடைய போதனைகளை கேட்டு நிறைய பேர் வந்து தீய பழக்க வழக்கங்களை விட்டுட்டாங்க, தொழுவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஹராமான விஷயங்களை விட்டுருக்காங்க, ஒழுக்கம் பேண ஆரம்பிச்சிட்டாங்க, பெற்றோர்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இவரை கொண்டு அல்லாஹ் வந்து நிறைய நடத்தியிருக்கான். அல்லாஹ் இவருக்கு வந்து மிகப்பெரிய, இவர் மாதிரி உபதேசம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணியம் அங்கீகாரம் இருக்குல்ல, வேற யாருக்கும் கிடைக்கல. அவருக்கு முன்னாடியும் பெருசாக ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரில தமிழில், அவருக்கு அப்புறமும் இப்போ வரைக்குமே அது வேக்கண்ட்டாக தான் இருக்குது. இவர் அளவுக்கு பாப்புலர், இவர் வந்த அளவுக்கு க்ரௌட் புல்லிங் இருக்குல்ல, அந்த ஆடியன்ஸ் புல் பண்ணுறது, அந்த ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல, அந்த ஆடியன்ஸ் புல்லிங் கெப்பாசிட்டி வந்து இவர் அளவுக்கு இன்றைக்கும் யாரும் இல்லை. இன்றைக்கும் ஒரு மீட்டிங்கை போட்டோம்னா கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க. இவர் வந்த பேசும் கடந்து வராங்க, எல்லா ஜமாத் கடந்து வராங்க, இவரை விரும்புகிறவங்க இப்படி இருக்கிறாங்க. இப்போ இதில் இப்போ இவருக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது, இது இவர் எப்படி பண்ணியிருந்துருக்கணும், என்ன பண்ணியிருந்தால் அவர் தப்பிச்சிருப்பார், அதெல்லாம் டெக்னிக்கலாக, அதாவது அஸ்பாபுடைய அது வந்து இப்போ கொடுக்கல் வாங்கல் இவர் இப்படி பண்ணியிருந்துருக்கணும், அல்லது பிஸ்னஸில் இவர் இந்த பிஸ்னஸ் தேர்வு பண்ணியிருக்கணும், இந்த பிஸ்னஸ் இப்படி செயல்பட்டுருக்கணும், இதெல்லாம் ஒதுக்கி வச்சு நான் இதை பேசலை, இது எனக்கு தேவையும் இல்லை, இது அவருக்கு யூஸும் ஆகாது, நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இனி அவருக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய புகழை கொடுத்தது, இவ்வளோ பெரிய உச்சத்தை கொடுத்தது, இது எல்லாமே இந்த ஃபீல்டில் தான், தாவா ஃபீல்டில் தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இப்போ இவர் வந்து ஒரு பழைய வீடியோவில் வந்து பேசுகிறாரு, ஒரு திருச்சியில் ஒரு மீட்டிங்கில் வந்து அந்த யூடிஜே மீட்டிங் தான், அதில் வந்து தான் அவர் பேசுகிறாரு, நான் வந்து 2 வருஷமாக ஃபீல்டில் இல்லை, தாவாவில் இல்லை, அதனால் வந்து என்னை வந்து இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றார். அது வந்ததுக்கு அப்புறமும் இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டிவாக தாவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, இவருடைய ரெகுலர் ட்ராக் ரெக்கார்டு நான் செக் பண்ணுறதில்ல. இவருடைய ஸ்டேட்மெண்ட்டு நான் 2 வருஷம் தாவா பண்ணலைங்கிறார் ஒரு இடத்துல. ஆனால் மக்கள் இவருடைய ஃபாலோவர்ஸை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் முன்னாடி பண்ணிட்டு இருந்த அந்த ஆக்டிவ் தாவா பின்னாடி வந்து அதுக்கப்புறமும் இல்லைங்கிறாங்க. இப்போவும் பார்க்குறேன் ஒரு யூடியூப் சேனலில் கூட கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வீடியோவில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஒரு ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இந்த அப்துல் பாசித் புகாரி அந்த பேஜில் பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்கிற மாதிரி அதில் நிறைய அந்த ஒரு 7 நிமிஷம் ஓடும். அதில் இருந்த தாட்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. நான் அதை கூட எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன்னு நினைக்கிறேன். இவர் வந்து பரவாயில்ல, நல்லா டெப்த்தாக வந்து திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் பொருத்தமில்லாத இடத்துல இருந்திருக்கிறார். இவருடைய களம் வந்து பிஸ்னஸ் கிடையாது. அல்லாஹ் இவர் கொடுத்திருந்த, இவருக்கு நியமித்த பணி வந்து தாவா பணி. இப்போ இவர் பிஸ்னஸ் பண்ண போனதுனால அல்லாஹ் இவர் என்ன பண்ணியிருக்கான், பிஸ்னஸ் தொடர்ச்சியாக நஷ்டத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் இருக்காத, நீ தாவாவுக்கு போன்னு அனுப்பியிருக்கான். இவர் புரிஞ்சிக்காமல் இந்த பிஸ்னஸ் தப்பு, அடுத்த பிஸ்னஸ் செய்யலாம்னு அடுத்தடுத்து பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அடி மேலே அடி விழுந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இது நின்றுச்சு. இப்போ இவர் மீனை தான் பார்க்குறாரு. இவங்க கூட இருக்கவங்களும் என்னங்கிறாங்க, மீன்கிட்ட மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். யூனுஸ் நபி என்ன பண்ணார், அந்த மக்கள் கூட நின்று இருக்கணும், அதை விட்டுட்டு அவங்க கோச்சிட்டு வந்ததுனால மீன் கொண்டு போய் அவங்கள முழுங்க வச்சுட்டு அவங்க பிரச்சனையை எங்கே அட்ரஸ் பண்ணாங்க, மீன் மேலே பிரச்சனைன்னு நினைக்கவே இல்லை. அந்த கப்பல் குலுங்கிச்சு, அதனால தான் தூக்கி வெளியே போட்டாங்க. அப்போ கப்பல் வந்து குலுங்காத கப்பல் எப்படி தயாரிக்கிறது, அதில் அவர் ஃபோக்கஸ் பண்ணல. குலுங்காத கப்பல் எப்படி தயாரி பண்ணுறது, மீன் உள்ளே இருந்தால் அப்போ பாக்கெட்டில் ஒரு கத்தி வச்சுட்டோம்னா மீன் உள்ளே போனால் கூட கிழிச்சிட்டு வெளியேறலாம், இதெல்லாம் தயாரிக்கலாம். டக்குன்னு துவா கேட்டாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் குறை வச்சிருக்கேன், அதனால் நான் வந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறேங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணார். அதே தான் இவரும் பண்ண வேண்டிய. இனி இவர் பிஸ்னஸ் பண்ணாலும் என்னுடைய ஆலமே தக்வீன், இவருடைய அந்த பாதையை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் இனிமேல் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸுக்காக படைக்கப்பட்டவங்க கிடையாது. உங்களுடைய தேவை வந்து அந்த காலத்தை விட இந்த காலத்தில் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2010 இளைஞர்கள் இருந்த தரத்துக்கும் இன்றைக்கி 2026 இருந்த இளைஞர்களுடைய தரத்துக்கும் ஒரு அப்துல் பாசித் புகாரி இல்லை, 100 அப்துல் பாசித் புகாரி தேவை. அப்போ இருக்கிற ஒரு அப்துல் பாசித் புகாரி கூட லா காஃபேயும் இதுவும் திறக்க போயிட்டாங்கன்னா இங்கே இவங்களை யார் கைட் பண்ணுறது? அப்போ உங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்தோம். நீங்கள் மவுத் ஆயிட்டிங்கன்னா வேறு விஷயம், எல்லாம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்துடுவான். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பேட் மெசேஜ் கொண்டு போய் அதை சேர்த்துடும். அதனால் வந்து தாவா வந்து இவர் வந்து விட்டக்கூடாது, இவர் வந்து தாவா வந்து விட்டுருக்கூடாது. இப்போவும் வந்து இவருக்கு வந்து சரியான இவர் மறுபடியும் இவருடைய ட்ராக் வந்து இவருக்கு வந்து மறுபடியும் எல்லாம் மேன்மையை கொடுக்கணும், கண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் இவர் தாவா ஃபீல்டுக்கு வரணும். இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் தாவா காலத்தில் வந்தால் மக்கள் என்ன ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கன்னு சைத்தான் வசுவாஸ் போடுவோம். ஆனால் நீங்கள் இங்கே வாங்க பாருங்கள், எல்லாமே சரியாக போயிடும். இதை விட மோசமான எவ்வளோ குற்றச்சாட்டுகள் மற்ற இதில் பார்க்குறோம். நம்ம இந்த ஜான் ஜபராஜா என்ன எவ்வளோ பெரிய இதில் மாட்டினார், வந்துட்டு இப்போ ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை பற்றி அவரே பேசிகிட்டு இருக்காரு. ஜெயிலுக்கு நான் இப்படி போயிட்டு வந்தேன், அது பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் மக்கள் அதான் சொல்கிறோம்ல, ட்ராக்குக்கு திரும்பி வந்தால் பிரச்சனை இல்லை, அது சரியாக போயிடும். அதனால் வந்து இங்கேருந்து நீங்கள் பேக்கில் போயிட்டு இந்த பொருளாதார சிக்கலே சகிச்சுக்கூடாது. அதே மாதிரி அங்கே கூட இருக்கிற மக்கள், அவங்களுடைய அந்த ஆதரவாளர்கள், அவங்க மூலமாக பயன்பெற்றீங்களா, உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தார்ல, அவருடைய இந்த சிரமத்திலேருந்து அவரை விடுவிச்சு கொண்டு வந்து அவரை சரியான ட்ராக்கில் கொண்டு வந்து போட்டுரும். அவர் கொண்டாந்து நீங்கள் தாவா பண்ணுங்கள். நீங்கள் ஏன் பிஸ்னஸ் போக போறீங்க?
இவர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கேட்கும்போது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எதுக்குங்க பணம், உங்களுக்கு தேவையான பணம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் ஏன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறது லட்சம் பேர்னால முடியும், ஆனால் அப்துல் பாசித் புகாரி இடத்த வந்து இன்னொருத்தன் பிடிக்க முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அப்போ அல்லாஹ் வந்து உங்களை செதுக்கிட்டான், நல்லா புரியுது. உங்கள் வார்த்தைக்கு வந்து அல்லாஹ் மக்கள் மத்தியில் மதிப்பு ஏற்படுத்திட்டான். அதை பார்த்து நிறைய பேர் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நிற்கலாம்? இந்த நன்மை எப்படி வந்து நிற்கலாம்? இது நிற்கக்கூடாது சமூகத்தில். இதை வந்து இவர் சரி பண்ணி இருந்துருக்கும். இதுதான் கோட்டை விட்ட ஒரு இடம்னு நான் சொல்கிறேன். இவர் இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணார். அது ஒரு பிஸ்னஸ் லாஸ், ரெண்டாவது பிஸ்னஸ் லாஸ். அல்லாஹ் கொடுத்த மெசேஜ், அந்த மெசேஜ் வந்து இவங்க பார்த்துருந்தாருன்னா தப்பிச்சிருப்பார். இவர் பண்ணலாம் பிஸ்னஸ் எப்படிப்பட்ட, அப்போ என்ன பண்ணுறது, பிச்சை எடுத்து சாப்பிட்றது அப்படிலாம் தேவையில்லை. பிஸ்னஸ் பண்ணுங்க, வேலையே நீங்கள் செய்யக்கூடாது, உங்கள் டைமை அதில் செயல்படக்கூடாது. அப்படி ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்து நான் வேலையை பார்த்துக்கிறேன், நீ வேலையை பார்த்துக்கோ, நான் தாவா பார்த்துக்கிறேன், இப்படி டீலிங்கில் போச்சுன்னா இது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். மாற்றி செஞ்சிங்கன்னா பண்ண முடியும். இது என்னுடைய எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன். இந்த 4-5 வருஷத்தில் நான் சில விஷயங்கள் பொருளாதாரத்துக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் போகுது. இப்போ நல்லா உணர்ந்துக்கிட்டேன், ரைட்டு, நான் காசு மிச்சம் பண்ணணுன்னு சொந்த வேலையே சொல்கிறேன். இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஈஸியான வேலை எனக்கு தெரியும், என்னால் என்ன முடியாதுன்னு எனக்கு தெரியும். இதில் உட்காந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இது மட்டும் நான் பக்காவாக பண்ணியிருந்தேன்னா இது மாதிரி 4 வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சு இதில் எனக்கு அல்லாஹ் கொடுத்த மன உளைச்சல் மாதிரி வேறு எதுவுமே கொடுக்கல. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், தேவையில்லாத வேலையை தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத ஆள் செய்யும் போது அல்லாஹ் அங்கே நீ தேவையில்லைன்னு சொல்லி தாட்டி விட்டுறான். நீ எதுக்கடா இதை பிடிச்சி செஞ்சுட்டு இருக்கிற, நீ இதுக்கான ஆள் கிடையாது. அது வெற்றி பெறும்போது நம்ம அதிலே செய்வோம், தொடர்ச்சியாக செய்வோம். அப்போ தோல்விகள் வந்து நம்மளை வந்து கரெக்டாக யோசிக்கணும். அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கணும், ஓகே நம்ம இதுக்கான ஆள் கிடையாது, இது நமக்கு வந்து அல்லாஹ், அது நம்ம வேலையாக இருந்தால் அது நமக்கு எளிதாக்கப்படும். அப்போ தாவா ஃபீல்டு உங்களுக்கு எளிதாக்கப்பட்டுச்சா இல்லையா? மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அது உங்களுக்கு எளிதாகப்பட்டுச்சா இல்லையா? இன்றைக்கி உங்களை மாதிரியே எத்தனை பேர் ட்ரை பண்ணுறான், இமிட்டேட் பண்ணுறான், ஒர்க் அவுட் ஆகுதா? ஆகலை. ஏன்? நீங்கள் ஒரு நியத்தில் ஏதோ கிளம்பியிருக்கீங்க, அது உங்களுடைய நியத்தை எல்லாம் பொருந்திக்கிட்டான். அதுக்கப்புறம் மாறல, அதை 2ஆம் விஷயம். மொத்தத்தில் எல்லாம் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டான்ல. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாவா செஞ்சுட்டு தான் இருக்கணும், தாவாவை நிறுத்தக்கூடாது. அதுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் மட்டும்தான் நீங்கள் தேர்வு பண்ணணும். நீங்கள் தாவா காலத்தில் வாங்க பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். நீங்கள் தாவா காலத்தை விட்டுட்டு போனது தான் மிகப்பெரிய மிஸ்டேக். நீங்கள் ரெட்டை குதிரை சவாரிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. இதுதான் அவருடைய நலம் விரும்பிகள் அவருக்கு உணர்த்த வேண்டிய விஷயம். நீங்கள் போயிட்டு பிரச்சனை கொடுத்து மறுபடியும் இன்னொரு பிஸ்னஸில் அவரை தள்ளி விட்டுட்டு இந்த தடவை லாஸ் ஆகாத மாதிரி நாங்கள் பக்கபலமாக நிற்கிறோம்லாம் முட்டாள்தனமாக முடிவு பண்ணிடுறது. அவரை பிஸ்னஸே செய்யாமல் பார்த்துங்க. அவர் சொல்லுவோம்ல, வேலை செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதை செய்யுங்க, அவருக்கு அது நல்லதாக இருக்கும், உங்களுக்கும் நல்லதாக இருக்கும், மார்க்கத்துக்கும் இது நல்லதாக இருக்கும். அவர் செய்கிற தாவாவில் நமக்கு உடன்பாடு இருக்குது இல்லை, அதெல்லாம் 2ஆம் பட்சம். இன்றைக்கி இது மாதிரியான அந்த ஜென்சி கிட்ஸுக்கு இது மாதிரியான பேச்சாளர்கள் தேவை. அவங்க நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடன் இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த மாதிரியான ஆட்கள் தேவை. தொழுகை கற்றுக் கொடுக்குறவங்க, தப்லீக் ஜமாத் இன்னைக்கு தேவை. அப்படின்னா குஃப்ரு ரொம்ப ஆட்டம் போடுது, குஃப்ரு வந்து ரொம்ப ஆட்டம் போடுது, ஷிர்க் வந்து ரொம்ப ஆட்டம் போடுது. அப்போ இது கவுண்டர் கொடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் இங்கே மதிப்பு வாய்ந்தவர்கள். துன்யாவை திரட்டுறதுக்கு ஒவ்வொருத்தர் கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா இந்த களத்தில் யார் நிற்பா? அதுவும் ஜெயிச்சிட்டில் அப்படி போகக்கூடாது. தாவா களத்தில் ஜெயிச்சிட்டில் அப்படி போகக்கூடாது. தோத்துட்டோன்னா நீங்கள் போகலாம், அதான் சொல்லணும், டூ ஆர் டை இருக்குல்ல, அது மாதிரி டாவா ஆர் டை. தாய் ரிட்டையர்ட் ஆக முடியாது. பிஜே உடைய பிரச்சனை ஆனது கூட நான் இதுதான் காரணம்னு சொல்லுவேன். பிஜே என்ன பண்ணாரு, கடைசியாக அவருடைய இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே பாருங்க 2-3 வருஷம் அவர் மளிகை கடையில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் பிஸ்னஸ் பார்க்க போகிறேன், நான் தாவா விட்டு ஒதுங்கி இருக்க போறேன். அதுக்கப்புறம் தான் அது பிரச்சனையா இருந்த பிரச்சனைலாம் அதுக்கு முன்னாடி ஆச்சு. அல்ல என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் தான் பேரை டேமேஜ் பண்ணுறான். அந்த டேமேஜ் சரி பண்ணுறது மறுபடியும் தாவாக்கு வந்தார். இப்போ சரியாக போச்சு. அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார், அது நல்லதா கெட்டதா, அது மறுமையிலாச்சு, அது வேற கணக்கு. அது அவருக்கும் அல்லாவுக்குமான மேட்ரு. அவர் மூலமாக போன மெசேஜ் நின்னுது, அல்லா டிஸ்டர்ப் பண்ணி விட்டான். மறுபடியும் வந்துட்டாரா, திரும்பி கிரவுண்டுக்கு வந்துட்டாரா? இந்த ஒர்க்கு டிஎன்டிஜியில் இருந்து அவர் பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, கடைசியாக நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு அவர் அப்பயே சொல்லிட்டு இருந்தார், இளைஞர்களுக்கு வழி விட போகிறேன்னு. தாவாவில் எப்படிங்க வழி விடுவீங்க? தாவா ஆர் டை, டூ ஆர் டை மாதிரி தாவா ஆர் டை. செத்துடணும், தாவா வந்து விட்டுறக்கூடாது. தாவாங்கிறது நம்முடைய மூச்சு மாதிரி இருக்கும். அதனால் யாராக இருக்கட்டும் கடைசி மூச்சு வரைக்கும் தாவா செய்யணும். முடங்கிடணும். கோமாவை போயிட்டீங்களா தாவா பண்ணாது, இல்லைன்னா நீங்கள் தாவா பண்ணிட்டு இருக்கணும். அதுவும் வந்து பிஸ்னஸ் எல்லாம் காரணம் காமிச்சிட்டு அது வந்து போகவே கூடாது. இது வந்து மற்றவங்களுக்கு வேணால் பிஸ்னஸ் ஹலாலாக இருக்கலாம், நமக்கு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸே ஹராமாயிடும். அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து அவரை வந்து சுட்டி காமிச்சு அவரை வந்து மறுபடியும் அவரை பலப்படுத்தி, ஆனால் அவர் தேவை வந்து இஸ்லாத்துக்கு இருக்குது, அது வந்து தேவைப்படுத்தி அவரை வந்து கொண்டு வந்து மறுபடியும் தாவா கழுத்தில் கொண்டாந்து நிறுத்தணும். இதுதான் இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து. மற்றபடி அவங்க குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டு போடுவாங்க, அது நீதி என்ன இது அதெல்லாம் முடிஞ்சிடும். அது ஒரு நாளில் சார்ட் அவுட் பண்ணிட முடியும். ஏமாத்தினாரும் செட்டில் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு, பிரச்சனை அவ்வளோதானே. ஒரு நாள் மேட்ரு இது, ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இப்போ கோவை ஐயூப் அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சுன்னாங்க, மவுத்துலேயே ஜனாதா வச்சே செட்டில்மெண்ட் நடந்துருச்சுன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு விவகாரம். அது லைஃப் லாங் பேச வேண்டிய விஷயம் கிடையாது.
லைஃப் லாங் பேச வேண்டிய விஷயம் இது. அதில் ஏன் களத்தை விட்டு போனார்? போகக்கூடாது. அப்போ தனக்குன்னு ஒரு வலுவான கட்டமைப்பு ஏற்படுத்தணும், ஒரு பிரச்சார முகமாக இவர் இருக்கணும், இவரை போன்ற தாய்க்களை உருவாக்கணும், இவர் மூலமாக வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படணும். முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய பேர் ஈர்க்கப்படுறாங்க. இவருடைய அந்த போதனைகள் சொல்கிறார். மோராலிட்டிஸ் வந்து அவர் கற்றுக் கொடுக்குறாருங்க. போய் பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது. என்ன சில பேர் அதாவது எதிர்ப்பு இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவர் ஃபாலோ பண்ணார். அது தேவையில்லாத விஷயம், அது அவங்களுக்கான அட்வைஸாக அது ஓகேவா இல்லையா? அது பிரச்சாரமாக அது ஓகே தானே, புரியுது? அது யாருமே டிசைட் பண்ண முடியாது. இப்போ நானும் பிரச்சாரம் பண்ணுறேன், என்ன நோக்கத்தில் பண்ணுறேன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? எனக்கே என் பிரச்சாரம் பயன் இல்லாமல் போயிட முடியுமா இல்லையா? ரிஸ்க் இருக்கா இல்லையா? யாருமே இந்த ஆபத்திலிருந்து விலகி இருக்கிறவர்கள் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி உண்மை என்ன தெரியுமா? எல்லாருமே நடிச்சிட்டு தான் இருக்கும். அல்லாஹ் பயப்படுன்னு எல்லாருமே சொல்கிறோம். போதுமான அளவுக்கு அல்லாவுக்கு பயந்தவங்க யார்? அல்லாவுக்கு பயந்துக்குங்க. நீங்கள் அல்லாவுக்கு பயப்படாமல் பேசுங்க. நானும் பயப்படாமல் தான் பேசிட்டு இருக்கேன். பயப்படாதனால தான் நான் போய் மற்ற நேரத்தில் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறேன், ஏதோ ஒன்று சாப்பிட்றேன், வேறு ஏதாவது இப்போ தீன் இல்லாத வேறு வேலைகள்னால செயல்பட முடியும். 24 மணி நேரம் அல்லாவுக்கே பயந்துட்டு இருந்தால் நம்மளால் செயல்படவே முடியாது. ரசூலா மாதிரி தான் இருக்கணும். ரசூலா சொன்னாங்க அவங்களுக்கு எதுவுமே நிம்மதி இருக்காது, தூங்கினா கூட அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, கண்ணு மட்டும்தான் மூடும், எதுவுமே எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ இது மாதிரி ஆயிரும். இது கவனமாக இதில் வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய வாழ்க்கையை வந்து இன்னும் கம்மி வயசு, இன்னும் லாங் டைம் பீரியட், 30 வயசு தான், 31 வயசு என்னமோ தான் சொல்கிறாங்க, ரொம்ப கம்மி வயசு. அது எவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ ரீச் பண்ணிட்டாரு. என்ன இவ்வளோ சின்ன வயசில் எல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்துருக்கான், நல்ல தாக்கத்தை வந்து எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்தி மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து பயனுள்ள வகையில் அமைச்சிட்டு போயிடணும். இதெல்லாம் கடந்து வெளியே வந்துடணும். அதாவது சொல்கிறோம்ல, இது உங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்லாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் படிப்பினையாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வந்து காத்துட்ருக்கு. இது பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.